வணக்கம். சர்வதேச செய்திகள் மற்றும் புவிசார் அரசியல் குறித்த எங்கள் சிறப்பு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் நோவ்கோரோட் பிராந்தியத்தில் உள்ள வசிப்பிடத்தின் மீது உக்ரைன் நடத்தியதாக ரஷ்யா கூறும் சமீபத்திய ட்ரோன் தாக்குதல் குறித்து முழுமையான தகவல்கள், பின்னணி, சர்வதேச எதிர்வினைகள் மற்றும் பாதிப்புகளை இன்று நாம் விரிவாக ஆராய உள்ளோம். இந்த சம்பவம் டிசம்பர் 28 முதல் 29 வரை 2025 அன்று இரவு நோவ்கோரோட் பிராந்தியத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ 91 நீண்ட தூர ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவை அனைத்தும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக அழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ரஷ்யா இந்த ட்ரோன்கள் அதிபர் புதினின் மாளிகையின் வளாகத்தை குறிவைத்ததாக கூறுகிறது. ஆரம்ப அறிக்கைகள் படி இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்புகளோ அல்லது குறிப்பிடத்தக்க சேதங்களோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் இந்த தாக்குதலில் எந்த தொடர்பையும் மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை ஒரு கட்டுக்கதை மற்றும் முழுமையான பொய் என்று வன்மையாக நிராகரித்துள்ளது. உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி ரஷ்யா இந்த தாக்குதலை சமாதான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்க ஒரு சாக்காக பயன்படுத்துகிறது என்றும் கியேவ் மற்றும் பிற அரசு கட்டிடங்கள் மீது தாக்குதல்களை நியாயப்படுத்த முயல்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். சில உக்ரைனிய அதிகாரிகள் ரஷ்யா கியேவ் மற்றும் பிற அரசு கட்டிடங்கள் மீதான தாக்குதல்களை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் இதன் மூலம் கியேவ் மற்றும் வாஷிங்டன் இடையே பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்றும் கூறுகின்றனர். சர்வதேச சமூகத்தின் எதிர்வினைகள் கலவையாக இருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் புதின் இந்த தாக்குதல் குறித்து தெரிவித்த பிறகு ஆரம்பத்தில் கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் பின்னர் ரஷ்யாவின் சமாதான முயற்சிகளில் அதன் பங்கு குறித்து நியூயார்க் போஸ்ட் தலையங்கத்தை பகிர்ந்து கொண்டு அதிக சந்தேகம் கொண்டார். சீனா இரு தரப்பினரையும் பதற்றத்தை தடுக்கவும் அரசியல் தீர்வுக்கான நிலைமைகளை உருவாக்கவும் வலியுறுத்தியது. இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இந்த அறிக்கைகள் குறித்து கவலை தெரிவித்தார். அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்தது. ரஷ்யா அமெரிக்காவிற்கு தாக்குதலுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்ததாக கூறுகிறது. இதில் டிகோட் செய்யப்பட்ட ரூட்டிங் தரவுகளுடன் கூடிய ட்ரோன் கட்டுப்பாட்டு பொறிமுறையும் அடங்கும். இந்த தரவு புதினின் வசிப்பிடமே இலக்கு என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று ரஷ்ய அதிகாரிகள் தெளிவாக கூறினர். இருப்பினும் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் உக்ரைன் புதினின் வால்டாய் வசிப்பிடத்தை தாக்கவில்லை என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு அமெரிக்க அதிகாரி கருத்துப்படி உக்ரைனிய படைகள் நோவ்கோரோட் பிராந்தியத்தில் உள்ள ஒரு இராணுவ வசதியை குறிவைத்திருக்கலாம். அது வசிப்பிடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. இந்த சம்பவம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான சமாதான பேச்சுவார்த்தைகளில் அதன் சாத்தியமான தாக்கம் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு தனது பேச்சுவார்த்தை நிலையை மறுபரிசீலனை செய்வதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ ரஷ்யா பேச்சுவார்த்தைகளை தொடரும் என்று கூறினார், குறிப்பாக அமெரிக்கர்களுடன். இந்த தாக்குதல் சமாதான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு உத்தியாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஜெலென்ஸ்கி எந்தவொரு சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் உக்ரைன் பிரதேசங்களில் இருந்து வெளியேற முடியாது என்று உறுதியாக கூறியுள்ளார். முரண்பட்ட கணக்குகள் மற்றும் உறுதியான ஆதாரங்கள் இல்லாததால் இந்த சம்பவத்தின் உண்மையான தன்மை இன்னும் தெளிவாக இல்லை. இந்த தாக்குதல் ரஷ்யாவின் பின்வாங்கலுக்கு வழிவகுக்குமா என்பது ஒரு முக்கிய கேள்வி. இராணுவ உத்தி, அரசியல் அழுத்தங்கள் மற்றும் வரலாற்று வடிவங்களை கருத்தில் கொண்டு முழுமையான பின்வாங்கல் சாத்தியமில்லை என்றே தெரிகிறது. மாறாக ரஷ்யா பதிலடி கொடுக்கலாம் அல்லது அதன் இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தலாம். இந்த சம்பவம் இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றத்தை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. ஏனெனில் இரு தரப்புகளின் குற்றச்சாட்டுகளும் தொடர்கின்றன. முடிவில் ரஷ்ய அதிபர் புதினின் வசிப்பிடத்தின் மீதான இந்த தாக்குதல் உக்ரைன் போரில் ஒரு முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய அத்தியாயத்தை குறிக்கிறது. உண்மைகள் இன்னும் வெளிவர வேண்டியுள்ள நிலையில் சர்வதேச சமூகம் பதற்றத்தை தணிக்கவும் அமைதியான தீர்வை நோக்கி அனைவரும் செயல்படவும் வலியுறுத்துகிறது. இந்த சிக்கலான சூழ்நிலையின் அனைத்து அம்சங்களையும் புதிய தகவல்களையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம். எங்கள் சிறப்பு பகுதியுடன் இணைந்திருங்கள்.
நன்றி.